Hi, welcome to Learn English. What are you doing? நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அந்த வாட் அப்படிங்கிற அந்த WH வேர்டை எடுத்துட்டு ஆர் யூ டூயிங் எனி எக்ஸசைஸ் அப்படின்னு ஒரு வேர்பல் கொஸ்டினை அதிலிருந்து ஃபார்ம் பண்ணுங்க. நீங்கள் ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? அதே மாதிரி ஹூ இஸ் மேக்கிங் நாய்ஸ்? யார் சத்தமிட்டு கொண்டிருப்பது? ஹூ அப்படிங்கிற கொஸ்டின் வேர்டை எடுத்துருங்க. இஸ் ஹீ மேக்கிங் நாய்ஸ்? அவர் நாய்ஸ் மேக் பண்ணிட்டு இருக்கிறாரா? ஸோ ஒரு WH கொஸ்டின்லேருந்து ஒரு வேர்பல் கொஸ்டின் இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணுறப்ப உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் நல்லா டெவலப் ஆகும். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, ஷுவராக டெவலப்மெண்ட் இருக்கும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம், ஆர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இந்த கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். வாட் டு யூ வாண்ட்? உங்களுக்கு என்ன வேண்டும்? நீங்கள் பண்ண போகிற வேர்பல் கொஸ்டின் உங்களுக்கு பணம் வேண்டுமா அப்படின்னு இருக்கணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வாட் டு யூ வாண்ட்? டு யூ வாண்ட் மணி? உங்களுக்கு பணம் வேணுமா? ஸோ அந்த வாட் டு யூ வாண்ட் அப்படிங்கிறது WH டைப் கொஸ்டின், டு யூ வாண்ட் மணி அப்படிங்கிறது வேர்பல் கொஸ்டின். இந்த எக்ஸசைஸை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுடைய கான்ஃபிடன்ஸ், இங்கிலீஷ் பேசிடுவோம் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அகைன் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த WH டைப் கொஸ்டினை வேர்பல் கொஸ்டினாக கன்வெர்ட் பண்ணுங்கள். வேர் ஹேஸ் ஹீ கான்? அவர் எங்கே போயிட்டார்? அவுட் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணி இந்த வேர்பல் கொஸ்டின் ஃபார்ம் பண்ணுங்கள். அவர் வெளியில் சென்று விட்டாரா? வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஹேஸ் ஹீ கான் அவுட்? வேர் ஹேஸ் ஹீ கான்? அவர் எங்கே போயிட்டார்? ஹேஸ் ஹீ கான் அவுட்? அவர் வெளியில் போயிட்டாரா? நான் வேர்பல் கொஸ்டின் கொடுத்துட்டேன். நீங்கள் WH டைப் கொஸ்டினை ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. ஆர் யூ ஹாப்பி நவ்? நீங்கள் இப்போ ஹாப்பியாக இருக்கீங்களா? நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். அடிக்கடி யூஸ் பண்ணுற கொஸ்டின் தான் அது, WH டைப் கொஸ்டின். ஹவ் ஆர் யூ? நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஆர் யூ ஹாப்பி நவ்? நீங்கள் இப்போ ஹாப்பியாக இருக்கீங்களா? ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வேர் ஆர் யூ? நீங்கள் எங்கே இருக்கீங்க? நீங்கள் உங்கள் காலேஜில் இருக்கீங்களா? வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். WH வேர்டை எடுத்துடுறோம், ஆர்லேருந்து ஆரம்பிக்கிறோம். ஆர் யூ இன் யுவர் காலேஜ்? நீங்கள் உங்கள் காலேஜில் இருக்கீங்களா? வேர் ஆர் யூ? ஆர் யூ இன் யுவர் காலேஜ்? இதே மாதிரி வேர்பல் கொஸ்டின், WH டைப் கொஸ்டின்ஸ், மாடல் கொஸ்டின்ஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி மாடல் சென்டென்சஸ் பார்த்து நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அகெயின் WH டைப் கொஸ்டினை கண்டுபிடிக்க போகிறீங்க. வாஸ் தேட் வேல்யூபிள்? அது மதிப்புடையதாக இருந்ததா? பாஸ்ட் டென்ஸில் இருக்குது இந்த கொஸ்டின். அது எப்படி இருந்தது அப்படிங்கிற கேள்வியை WH டைப் கொஸ்டினை நீங்கள் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஃப்ரேம் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஹவ் வாஸ் தேட்? அது எப்படி இருந்தது? ஹவ் இஸ் திஸ்? இது எப்படி இருக்கிறது? ஹவ் வாஸ் தேட்? ஸோ ஹவ் வாஸ் தேட் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ். ஹவ் இஸ் திஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அகெயின் WH டைப் கொஸ்டினை கண்டுபிடிக்க போகிறீங்க. டு யூ ஹாவ் எனி ஒர்க் தேர்? அங்கே ஏதாவது வேலை இருக்கா? டு யூ ஹாவ் எனி ஒர்க் தேர்? உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்காங்க? நீ ஏன் போக வேண்டும் அப்படிங்கிற கேள்வியை நீங்கள் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. டூ அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ண போகிறீங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு WH டைப் கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நீ ஏன் அங்கே போகணும்? ஒய் டு யூ கோ? டு யூ ஹாவ் எனி ஒர்க் தேர்? அங்கே ஏதாவது வேலை இருக்கா? ரொம்ப சிம்பிள். ஒரு WH கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுறது, அதிலிருந்து வேர்பல் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுறது. ஹூ ஆர் தே காலிங்? யார் கூப்பிட்டு இருக்கிறது? அங்கே கால் பண்ணிகிட்ருக்காங்க யார்? WH கொஸ்டின் வேர்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆர்லேருந்து இந்த கேள்வி ஆரம்பிங்க. அவர்கள் மாணவர்களா அப்படின்னு கேட்கணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஃப்ரேம் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஹூ ஆர் தே காலிங்? யார் கூப்பிட்டு கொண்டிருப்பது? ஆர் தே ஸ்டூடெண்ட்ஸ்? அவர்கள் மாணவர்களா? ஆர் தே ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது வேர்பல் கொஸ்டின். இதை அசர்ட்டிவாக மாற்றி பாருங்களேன், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆர் தே, அதாவது வேர்ப் சப்ஜெக்ட், இதை ரீப்ளேஸ் பண்ணி பாருங்கள். தே ஆர் ஸ்டூடெண்ட்ஸ், அவர்கள் மாணவர்கள். இது அசர்ட்டிவ் சென்டென்ஸ். இதில் இருக்கிற வேர்ப் சப்ஜெக்டை ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா வேர்பல் கொஸ்டினாக போயிடும். ஆர் தே ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு. ஹூஸ் டிக்கெட் இஸ் திஸ்? ஹூஸ் அப்படின்னா யாருடைய அப்படின்னு அர்த்தம். ஹூம் அப்படின்னா யாரிடம், யார்
அப்படின்னு அர்த்தம். ஹூஸ் அப்படின்னா யாருடைய. இது உங்களுடையதா? உங்களுடையதா அப்படிங்கிறதுக்கு யுவர்ஸ் அந்த வார்த்தையை நான் கொடுத்துட்டேன். நீங்கள் வேர்பல் கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஹூஸ் டிக்கெட் இஸ் திஸ்? இஸ் திஸ் யுவர்ஸ்? இது உங்களுடையதா? யுவர்ஸ் உங்களுடையதா அப்படின்றது. WH டைப் கொஸ்டினுடைய ஆன்சர் ரொம்ப எலாபரேட்டிவாக இருக்கலாம், எக்ஸ்ப்ளனேட்டிவாக இருக்கலாம். அதாவது நிறைய சென்டென்சஸ் இருக்கலாம். அதே மாதிரி தான் வேர்பல் கொஸ்டினுக்கும். ஆனால் எஸ் அப்படின்னு ஆரம்பிக்கணும், இல்லை நோ அப்படின்னு ஆரம்பிக்கணும். WH டைப் கொஸ்டினுக்கு நார்மலாக ஆரம்பிக்கலாம், அசர்ட்டிவ் சென்டென்ஸில் ஆரம்பிக்கலாம். பட் வேர்பல் கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்கிறப்ப எஸ்ன்னு ஆரம்பிக்கணும், இல்லைனா நோ அப்படின்னு ஆரம்பிக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நீங்களாக ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுங்கள், அதுக்கு ஆன்சரும் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இஸ் திஸ் யுவர்ஸ்? இது உங்களுடையதா? எஸ், திஸ் இஸ் மைன். இது என்னுடையது. ஆமாம், இது என்னுடையது. அதே மாதிரி நெகட்டிவில் சொன்னோன்னா, இஸ் திஸ் யுவர்ஸ்? நோ, திஸ் இஸ் நாட் மைன். இது என்னுடையது இல்லை. ஏன் நீ வேகமாக ஓடிட்டுருக்க? இது WH டைப் கொஸ்டின். இதை நீங்கள் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. ஆர் யூ கோயிங் டு கேட்ச் பஸ்? நீ பஸ்ஸை பிடிக்க போறியா? இந்த வேர்பல் கொஸ்டின்லேருந்து அந்த WH டைப் கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ரெண்டு கொஸ்டின்ஸுமே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. ஸோ டென்ஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட். டென்ஸ் இல்லாமல் ஒரு சென்டென்ஸும் எழுத முடியாது. அதனால் டென்ஸ் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி கேள்விகள் கேட்குறப்ப, வாசிக்கிறப்ப அது என்ன டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிகிட்டே வாங்க. That is also very important. Now you are going to frame a verbal question. Where are the books? அந்த புத்தகங்கள் எங்கே? அந்த புக்ஸ் எல்லாம் எங்கே? இன்சைடு அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணி ஒரு வேர்பல் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. புத்தகங்கள் பையனுள் இருக்கின்றனவா? பேக்கில் இருக்கா அந்த புக்ஸ் எல்லாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். Where are the books? Are the books inside the bag? பேக்குள்ளே புக்ஸ் இருக்கா? ஆர் தி புக்ஸ் இன்சைட் த பேக்? ஒய் டிட் வி கோ தேர்? நாம் ஏன் அங்கே சென்றோம்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது இந்த கேள்வி. அதே சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் நாம் அதனை ஆலோசித்தோமா அப்படிங்கிற கேள்வியை நீங்கள் வேர்பல் கொஸ்டினாக கேட்கணும். டிஸ்கஸ் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஒய் டிட் வி கோ தேர்? ஒய் அப்படிங்கிற வேர்டை எடுத்துட்டோம். டிட் வி டிஸ்கஸ் தேட்? நாம் அதை டிஸ்கஸ் பண்ணோமா? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். Now look at these questions. Is that the building a library? அந்த கட்டிடத்தில் ஒரு நூலகம் இருக்கிறதா? நூலகம் இருப்பது எந்த கட்டிடத்தில்? WH டைப் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நூலகம் இருப்பது எந்த கட்டிடத்தில்? Which building is the library? எந்த பில்டிங் லைப்ரரியாக இருக்குது? இஸ் தேட் த பில்டிங் எ லைப்ரரி? அங்கே யார் வந்துட்டு இருக்கிறது? இஸ் ஹி எ டீச்சர்? அவர் ஒரு ஆசிரியரா? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு WH டைப் கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். அங்கே யார் வந்துகிட்டு இருக்கிறது? அந்த செயல் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஹூ இஸ் கம்மிங் தேர்? இஸ் ஹி எ டீச்சர்? வேர்பல் கொஸ்டின். அவர் ஒரு ஆசிரியரா? வாட் இஸ் திஸ்? இது என்ன? நோட்ஸ் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணி வேர்பல் கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வாட் இஸ் திஸ்? இது என்ன? இஸ் திஸ் யுவர் நோட்ஸ்? இது உங்களுடைய குறிப்புகளா? வாட் இஸ் த டைம் நவ்? இப்போது என்ன நேரம்? எண்ட் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணி இப்போது பயிற்சியை முடித்துக்கொள்ளலாமா அப்படிங்கிற வேர்பல் கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வாட்ஸ் த டைம் நவ்? இப்போது என்ன நேரம்? ஷால் வி எண்ட் திஸ் எக்ஸசைஸ்? இப்போது பயிற்சியை முடித்துக்கொள்ளலாமா? WH டைப் கொஸ்டின்லேருந்து ஒரு வேர்பல் கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணுறீங்க, அதுக்கு கண்டினியூ பண்ணுற மாதிரி. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸ். இதை பண்ணுறப்ப, ஸ்பீடாக பண்ணுறப்ப நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸ் டெவலப் ஆகும். கண்டிப்பாக உங்களால் முடியும். இதே மாதிரி கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு புது எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.